வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உனக்கான வெற்றி விடியலோடு கந்தன் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். பேரதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் அப்பனினுடைய வருகை உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால், இன்று உன் முன்னால் நின்று நான் நடத்தக்கூடிய இந்த விஷயம் உன் வாழ்க்கையின் ஒரு பெருமகிழ்ச்சியை உருவாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு தெய்வத்தினுடைய அருளை அதிகமாக பெற்று கொடுக்கும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை மீண்டும் மீண்டும் நான் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, ஆடி பெருக்கு நாளில் இந்த கந்தன் உன் இல்லம் தேடி வருகிறேன் என்றால், நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. வெற்றி விடியலை உனதாக்குவது உன்னுடைய பொறுப்பல்லவா? இந்த வாழ்க்கை உன்னை தொடர்கின்ற விஷயங்களை நிரந்தரமாக்குவது உன்னுடைய கடமை அல்லவா? உன்னோடு எப்பொழுதும் உடன் வருகின்ற இந்த கந்தன் இனி எப்பொழுதும் உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்காமல் இங்கிருந்து செல்வதாக இல்லை. இன்று ஆடி பெருக்கு நாள், காவேரி தாயானவளுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள். என் குழந்தையை, நமக்கு கிடைக்கின்ற நீருக்கு நாம் நன்றி சொல்லி பழக வேண்டும் அல்லவா? இத்தனை காலமும் இது இல்லாமல் உன்னால் இருக்கவே முடியாது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது தண்ணீர். உன்னுடைய வீட்டில் ஒரு நாள் ஒரு குடம் தண்ணீர் இல்லாமல் இருந்து பார். அப்பொழுது உனக்கு புரியும் அந்த நீரின் அருமை என்னவென்று. எதுவுமே எளிதில் கிடைக்கின்ற மக்களுக்கு அதன் அருமை என்னவென்று தெரியாது. பல கஷ்டங்களையும் பல இன்னல்களையும் தாண்டி ஒரு விஷயத்தை பெறும் பொழுதுதான் அதன் அருமை என்னவென்று புரியும். அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு இன்று கிடைக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எளிதாக நீ எடுத்து கொள்ளாதே. உனக்கு கிடைப்பதற்கு எப்பொழுதுமே நாம் நன்றி சொல்லி பழக வேண்டும். நன்றி சொல்கின்ற நாள் இன்று. இந்த கந்தன் நான் சொல்வது போல உன்னுடைய வீட்டில் நீ ஒரு சொம்பு நிறைய நீரை வைத்து அதில் மலர்களை போட்டு கொஞ்சம் மஞ்சளை கலந்து வைத்து உன்னுடைய பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் போதும், அந்த காவேரி தாயானவள் உன் இல்லத்திற்கே வந்து விடுவாள். என் பிள்ளையே, எதுவானாலும் நமக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பிய விஷயங்களை நமக்கு கொடுப்பதற்குரியதாக இருக்கும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கான நல்ல நேரம் வரும் பொழுது எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உனக்கான சந்தோஷமான நேரங்கள் வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர பெற்று கொடுக்கும். நடந்து முடிந்த விஷயத்திற்காக இனி நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனதான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். உன்னை தேடி நான் வரும் பொழுது, உன் அப்பன் உன்னை தொடர்ந்து நான் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் தடுமாறி நிற்காமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு இந்த கந்தன் உனக்கு சொல்லக்கூடிய அத்தனையிலும் நீ என்னவென்று உணரும் பொழுது உனக்கு வேண்டியது எத்தனையும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். மாற்றங்களை உனக்கு நான் நடத்தி தர தயாராக இருக்கின்ற இந்த நேரம் உன் அப்பன் எப்பொழுதும் உன்னோடு தான் பயணிக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஆடி பெருக்கு உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் பெருக்கி கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது மட்டுமல்ல, இனிமேல் எல்லாவற்றிலும் உனக்கு பல மடங்கு பெருகல் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கந்தன் இந்த வெற்றி விடியலில் உன்னை சந்தித்து உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, ஆடி மாதம் என்றாலே சிறப்புத்தான். அதிலும் ஆடி 18 உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய நாள். அப்பன் சொல்வது போல நீ முதலில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வெளியே எறிந்துவிடு. உனக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்களை உன்னால் தொடர்ந்து பெற முடியும் என்பதனை நம்பு. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு விரும்பியபடி இந்த வாழ்க்கை
பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டிய நேரம். நம்பிக்கை கொண்டு நல்ல மாற்றங்களை உணரும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். மேலும் மேலும் உனக்கான பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை தொடர்ந்து வரும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும். இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக இந்த வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்திட வேண்டும். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவது போன்ற ஒரு பேரதிசயம் எப்பொழுதும் உன்னை தொடர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் நாம் அனுபவித்தது எல்லாம் போதும். இனிமேல் நடக்கக்கூடிய அத்தனை நல்ல மாற்றங்களையும் நாம் என்னவென்று தெளிவில் கொள்ள வேண்டும். எல்லா உண்மைகளையும் என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனமுடைந்து நிற்காமல், வாழ்க்கையில் எதற்கும் வெதும்பி விடாமல், உனக்கென இந்த கந்தன் தருகின்ற விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை முழுமையாக செலுத்து. நாம் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றவுடன் மனமுடைந்து கதறுகின்றோம். நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றவுடன் நம்முடைய மனதளவில் நாம் எப்பொழுதும் மிகுந்த மன வருத்தத்தை அடைந்து விடுகின்றோம். இதையெல்லாம் தாண்டி இந்த விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கின்ற பல நல்ல பாடங்களை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது இவை அத்தனையிலும் நீ விரும்பியது போன்ற ஒரு வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. நீ விரும்பியது போல ஒரு பேரதிசயம் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அப்பன் நான் இருந்து உனக்கு சொல்வது போல இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்று எல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கான வெற்றியை நீ உறுதிப்படுத்த முன்னே வந்து நில். உனக்கான மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு. உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனை அதிசயத்தையும் உனக்கு நடத்தட்டும். நீ விரும்பிய அத்தனை சந்தோஷத்தையும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும். எல்லா நிலையிலும் உனக்கான சந்தோஷங்களை நீ சரியாக தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் குழம்ப வேண்டிய அவசியமும் உனக்கு கிடையாது. ஒரு நல்ல நாள் விடிந்திருக்கிறது. அப்படியானால் இந்த நல்ல நாளை நீ எப்படி உன் வசமாக்கிவிட வேண்டும் என்று தானே யோசிக்க வேண்டும். இந்த நாளை நீ எப்படி உனதாக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று தானே யோசிக்க வேண்டும். முகத்தில் புன்னகையோடு எதையும் எதிர்கொள்ள தொடங்கு. முகத்தில் சந்தோஷத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீ எதிர்த்து பார்க்க தொடங்கு. நிச்சயமாக எதிரில் இருப்பது எத்தனை பெரிய விஷயமாக இருந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் காணாமல் போய்விடும். அது ஒன்றுமில்லாமல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பேரதிசயத்தை முடித்து வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் உன் கைகளில் தான் இருக்கின்றது. எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனதாகத்தான் இருக்கின்றது. நல்ல நேரமும் நல்ல மாற்றமும் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை இனி உனக்கு நடத்துவதை என்னவென்று என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நல்ல மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டிய இந்த காலகட்டம் இனி எப்பொழுதும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாகவும் நிறைவாகவும் எடுத்துச் சொல்லும் என்பதில் உன் புரிதல் இருக்கட்டும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா என்று நீ கோஷமிடுகின்ற நேரங்களிலும், அரோகரா என்று கோஷமிடுகின்ற நேரங்களிலும் கந்தன் உன் முன்னால் நின்று உன்னை வழிநடத்துவதை நீ கண்கூடாக கண்டுகொள்ளத்தானே செய்கின்றாய். நம்பிக்கை இல்லாமலா அப்பன் என்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றாய்? இனியாவது என் பிள்ளை எப்பொழுதுமே மற்றவர்களினுடைய வார்த்தைகளை கேட்டு மதிமயங்கி விடாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் என்னவென்று நீ கவனிக்க வேண்டும். உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்நாளும் உனக்கு அத்தனையும் நன்மைகளாக நடப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும்
சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு கவலை? வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.